ஒரு மழையான சந்திர இரவில் ஆம்ஸ்டர்டாம் வனவிலங்கு பூங்காவில் ஒரு சிறிய அன்பான கொரில்லா இருந்தது. அதன் பெயர் கோமு. மற்ற கொரில்லாக்கள் போல் அல்லாமல் கோமு மிகவும் அமைதியானவனாக இருந்தது. சண்டையடிக்காது, கத்திக்கொள்வதில்லை. தினமும் பார்வையாளர்களிடம் சிரித்துக்கொண்டு சில நேரங்களில் பூவொன்று கொடுத்து மகிழ்வித்துவிடும். அந்த பூங்காவுக்கு வரும் குழந்தைகளுக்கு கோமு மிகவும் பிடித்தவனாக மாறிவிட்டான். ஆனால் ஒரு நாள் பூங்கா நிர்வாகம் கோமுவை வேறு நாட்டிலுள்ள பூங்காவுக்கு பரிமாற்றம் செய்ய முடிவு செய்தது. இதை அறிந்த சிறிய அரவிந்த், 10 வயதான சிறுவன், மிகவும் வருந்தினான். கோமுவை பிரிக்கக்கூடாது என்று தீர்மானித்தான். அவன் தனது பொம்மைகள், புத்தகங்கள், பழைய உடைகள் அனைத்தையும் விற்று பணம் சேமித்து ஒரு கடிதம் எழுதினான். தயவுசெய்து கோமுவை எங்களுடன் இருக்க விடுங்கள். அது என் சிறந்த நண்பன். அரவிந்தின் கடிதம் சமூக ஊடகங்களில் பரவியது. உலகம் முழுக்க மக்கள் அதை பார்த்து கோமுவை அந்த பூங்காவிலேயே வைத்திருக்க வேண்டும் என பெட்டிஷன் செய்து நன்கொடை அனுப்பத் தொடங்கினர். இறுதியில் நிர்வாகம் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு கோமுவை அங்கேயே வைத்தனர். அதன் நினைவாக பூங்காவின் நுழைவாயிலில் ஒரு சிறிய சிலை வைக்கப்பட்டது. அன்புக்கும் நட்புக்கும் நினைவுச் சின்னம் கோமு.